கடந்த ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு காஜிப்பூர் மாவட்டத்துல இருக்கிற கீழ்வான் சொல்லப்படுற கிராமத்துல நடந்துட்டு இருந்த ஒரு கலை நிகழ்ச்சிக்கு அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குடும்பத்தினர் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிய ரசிச்சு பாத்துட்டு இருந்தவங்க இரவு நேரமானதால அந்த கலை நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி குடும்பத்தோட வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அப்படி போனவங்க அன்னைக்கு இரவே மர்ம நபரால கொலை செய்யப்பட்டு இறந்து போனது அந்த ஊர் மக்கள் கிட்ட பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இவங்க யாரு, எதனால கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு எஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்க வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். காசிப்பூர்ல இருக்கிற கில்வான் சொல்லப்படுற கிராமத்துல வாழ்ந்துட்டு வரவர் தான் 48 வயதான முன்ஷித் பிந்துன்னு சொல்லப்படுற நபர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வராரு. இவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னதா தேவாதின்னு சொல்லப்படுற ஒரு பெண் கூட திருமணமாகி இந்த தம்பதிகளுக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. முன்ஷித் பிந்த் அதிகம் படிக்காதவர்ன்றதால அவர் கூலி தொழிலாளியா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த தொழிலையே தன்னுடைய குடும்பத்தையும் 2 மகன்களையும் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி பார்க்கணும்ன்ற கனவுல இருந்து வந்திருக்காரு. ஆனா அவருடைய பொருளாதார ரீதியா அவரால பிள்ளைகளை தொடர்ந்து படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல்ல தான் இருந்து வந்திருக்காரு. இவருடைய கட்டட வேலைகள்ல சின்ன சின்ன வேலைகள் பார்த்து வந்தாலும் இவருடைய சொந்த வேலை டைல் சுற்ற வேலையை தான் பார்த்துட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த டைல் சுற்ற வேலைக்காக பல ஊர்களுக்கும் பல கிராமங்களுக்கும் போய் பல நாட்கள் தங்கி அந்த வேலைகளை முடிச்ச பிறகுதான் அவருடைய சொந்த கிராமத்துக்கே திரும்புவாருன்னு சொல்லப்படுது. அந்த சமயம் முன்ஷிபிந்தோடைய மனைவி அவங்களுடைய 2 மகன்களையும் பார்த்துக்கிட்டு அந்த கிராமத்திலேயே கிடைச்ச வேலைகளை செய்துகிட்டு அவங்களுடைய வாழ்க்கைய நடத்தி வந்திருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு மூத்த மகன் ராம்ஷியும் 2வது மகன் ஆஷிஷும் தாய் கூடவே தங்கி அவங்களுக்கு உதவிகரமா இருந்து வந்திருக்காங்க. மூத்த மகனான ராம்ஷி பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு அவருடைய அப்பாவுக்கு உதவிகரமா இருந்து வந்திருக்காரு. இளைய மகனான ஆஷிஷ் அவருடைய சொந்த கிராமத்திலேயே பள்ளி படிப்பை தொடர்ந்துகிட்டே வந்திருக்காரு. அவருடைய பள்ளி படிப்பு முடிவடைஞ்ச நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கையா கல்லூரி படிப்பை தொடர்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு வந்த நிலையில தான் ஆஷிஷோட அப்பாவான முன்ஷி அவர் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருந்ததாலேயே ஆஷிஷ சரிவர படிக்க வைக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு. இளைய மகனும் படிப்புல பின்தங்கி இருந்ததால ஆஷிஷோடைய அப்பாவான முன்ஷி தன்னுடைய வேலைகளையே இளைய மகனுக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்துல முன்ஷி வெளியூர்களுக்கு வேலைக்கு போயிட்டாலும் அவங்களுடைய அம்மாவுக்கு உதவிகரமா 2 பிள்ளைகளும் பாதுகாப்பா இருந்து வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் ஜூன் மாதம் இறுதியில டைல்ஸ் ஒட்டுற வேலைக்காக முன்ஷி மும்பைக்கு போனதா சொல்லப்படுது. அப்படி வேலைக்கு போனவரு அங்கேயே தங்கி இருந்து டைல்ஸ் ஒட்டுற வேலைகளை முடிச்சிட்டு ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு தான் அவருடைய சொந்த கிராமத்துக்கே வந்திருக்காரு. அப்படி வந்தவரு அவங்க குடும்பத்தார் கூட சேர்ந்து அவங்க கூடயே தங்கி இருந்து வந்திருக்காரு. அந்த சமயம் ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு அந்த கிராமத்துல நடந்த ஒரு கலை நிகழ்ச்சிக்காக வீட்டுல இருந்து குடும்பத்தோட கிளம்பி கலை நிகழ்ச்சிய பார்த்து ரசிக்கிறதுக்காக குடும்பத்தோட வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க நிகழ்ச்சிய பார்த்து ரசிச்சுக்கிட்டே நேரமானது கூட தெரியாம அந்த நிகழ்ச்சியிலேயே மூழ்கி போறாங்க. அன்னைக்கு இரவு 12 மணிக்கு மேல ஆனதால கலை நிகழ்ச்சி முடியலனாலும் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி வீடு திரும்பணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சபடியே குடும்பத்தோட வீடு திரும்பணும்னு நினைக்கும் போது ஆஷிஷ் மட்டும் கலை நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகுதான் தான் வீட்டுக்கு வரதா அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அவரும் கலை நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு சீக்கிரமாவே வீடு வந்து சேரும்படி தான் மகனுக்கு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தான் மனைவியையும் மூத்த மகனான ராம்ஷிய அழைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பியிருக்காரு. அப்படி அங்க இருந்து கிளம்பும் போது இறுதியா இந்த மூவரையும் உயிரோட இருந்த கடைசி தருணமா இருந்திருக்கு. மறுபுறம் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்து முடிஞ்சு விடியற் காலையில 4 மணி அளவுல ஆஷிஷ் தன்னோட வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்தவரு வீட்டு வாசல்ல தன்னோட அம்மா அப்பா தனித்தனி கட்டில்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்துட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சவரு அவர் அண்ணன் படுத்துட்டு இருந்த படுக்கை அறைக்கு போய் படுக்கலான்னு உள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்படி உள்ள போய் பார்க்கும் போதுதான் வீடு முழுவதும் ரத்த கரைகளா இருந்திருக்கு. இத பார்த்து கத்தி கதறி அலறிக்கிட்டே வீட்டை விட்டு வீட்டுடைய வெளிப்புறத்துக்கு ஓடி வந்திருக்காரு. இவருடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்த அந்த கிராமத்தை சேர்ந்த சில நபர்கள் ஆஷிஷ பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அந்த சமயம் அவரால பேச முடியாம அலறல் சத்தத்தோட இருந்ததால அவர் ஆஸ்வாசப்படுத்திட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்படி போய் பார்க்கும் போதுதான் தனித்தனி கட்டில்ல படுத்துட்டு இருந்த முன்ஷித்தும் தேவாதியும் இறந்து போயிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. அதோட வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்த ஆஷிஷோடைய மூத்த அண்ணனான ராம்ஷியும் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பார்த்து பயந்து போன ஊர் மக்கள்
மக்கள் உடனடியாகவே காவல் நிலையத்துக்கு தகவலை சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில ஆஷிஷ் குடும்பத்தினர் எதிர்பார்க்காத வகையில இறந்து போனதை நினைச்சு கதறி அழுதுகிட்டே மயக்க நிலைக்கு போயிருக்காரு. அவர் உடல் அளவுல சோர்வடைஞ்சதால ஊர் மக்கள் அவரை சமாதானப்படுத்தி ஆறுதலையும் சொல்லியிருக்காங்க. மறுபுறம் தகவல் கிடைச்சதுமே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சம்பவம் நடந்த வீட்டை ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. சம்பவம் நடந்த இடத்துல இறந்து போன 3 நபர்களுமே கழுத்து பகுதி அறுபட்ட நிலையில இறந்து போயிருக்காங்கன்றத போலீஸ் உறுதிப்படுத்திக்கிறாங்க. இந்த சம்பவம் திட்டமிட்டு தெளிவான முறையில நடந்திருக்கிறதா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டை ஆய்வு நடத்தினதுல வீட்டுல இருந்த நகைகளும் பணத்தையும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இதனால கொள்ளைக்கான கொலை சம்பவமா இருக்குமோன்ற எண்ணத்துல தொடர்ந்து விசாரணைகளை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு மோப்ப நாய்களையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டையும் வரவழைச்சு தொடர் விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. அதோட இளைய மகனான ஆஷிஷ் கிட்டையும் விசாரணைகளை நடத்தணும்னு நினைக்கும் போதுதான் அவருடைய உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாத காரணத்தால ஓரிரு நாட்களுக்கு போலீஸ் அமைதி காத்துட்டு வந்திருக்காங்க. மறுபுறம் கொள்ளையடிக்கிறதுக்காகவே இந்த கொலை சம்பவம் நடந்திருந்தால் இந்த குடும்பத்துக்கு நெருக்கமான நபரோ இல்ல அறிமுகமான ஒரு நபராலையும் இந்த கொலை நடந்திருக்கலான்ற கோணத்திலையும் விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் பிரேத பரிசோதனை முடிஞ்ச பிறகு அவங்களுடைய உறவினர்கள் கிட்டையும் இறந்து போன 3 நபர்களுடைய உடலையும் ஒப்படைச்சிருக்காங்க. 3 உடல்களையும் நல்லடக்கம் செய்த பிறகு ஆஷிஷ் கிட்டையும் விசாரணைகளை தொடங்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இந்த வழக்க பத்தின எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால 5 தனிப்படைகளை அமைச்சு இந்த 3 கொலைக்கான காரணங்களை தீவிரமான விசாரணைய நடத்த ஆரம்பிச்சாங்க. இந்த விசாரணையில முன்ஷிபின் வேலை பார்த்துட்டு வந்த இடங்கள்ல இருக்கிற நபர்கள் கிட்டையும் அவருக்கு நெருக்கமான நபர்கள் கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் நட்பு வட்டாரங்கள்லயும் தொடர் விசாரணைகளை நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் கிட்ட விசாரணை நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. அவர் வேலை பார்த்த இடங்கள்ல நடத்தப்பட்ட விசாரணையில எந்த ஒரு தகவலுமே போலீஸ்க்கு கிடைக்காம இருந்திருக்கு. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் இவருடைய உறவினர்கள் யாராவது இந்த கொலை சம்பவத்தை செய்திருக்கலாம்ன்ற கோணத்துல உறவினர்கள் கிட்டையும் தொடர் விசாரணைகளை நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில போலீஸ்க்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால மறுபடியும் ஊர் மக்கள் கிட்டையும் ஆஷிஷ் கிட்டையும் மறு விசாரணையை நடத்திருக்காங்க. ஆஷிஷ் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில சம்பவம் நடந்த அன்னைக்கு கலை நிகழ்ச்சியை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது 3 பேருமே இறந்து போய் ரத்த வெள்ளத்துல இருந்ததா சொல்லியிருந்தாரு. ஆஷிஷ் கலை நிகழ்ச்சியை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர இந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த கிராமத்துல மர்ம நபர் யாராவது வந்திருக்காங்களான்ற கோணத்திலையும் விசாரணைகளை நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல முன்னேற்றங்கள் இல்லாததாலேயே தொழில்நுட்பத்தை நாடணும்னு நினைச்ச போலீஸ் இறந்து போன நபர்களுடைய மொபைல் எண் தரவுகளையும் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுலையும் போலீஸ்க்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால மறுபடியும் ஆஷிஷ் கிட்டையே விசாரணை நடத்தணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கான காரணம் இறந்து போன 3 நபர்களுமே உயிரோட இருக்கும்போது இறுதியா பார்த்தது ஆஷிஷ் தான். அவங்க இறந்து போனது பிறகும் அவங்கள முதல் நபரா பார்த்ததும் ஆஷிஷ்ன்றதால போலீஸ்க்கு ஆஷிஷ் மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆஷிஷ் மேல சந்தேகம் ஏற்படுறது அந்த கிராம மக்கள் கிட்டயே ஒரு பதட்டத்தை உருவாச்சு. இந்த சூழல்ல தான் மறுபடியும் ஆஷிஷ் கிட்ட போலீஸ் விசாரணையை நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில அவர் கொடுத்த வாக்குமூலத்தை மாற்றிக்கிட்டே இருந்ததா சொல்லியிருக்காங்க. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் ஆஷிஷ் கிட்ட விசாரணை நடத்தணுன்றதுக்காகவே 3 உடல்களும் அடக்கம் செய்யற வரைக்கும் அமைதி காத்ததா சொல்லப்படுது. ஆரம்பத்துல ஆஷிஷ் முன்னுக்கு பின்னான பதிலையே கொடுத்துட்டு வந்தவரு போலீஸோடைய ஸ்பெஷலான விசாரணையில இந்த 3 கொலையும் தான் செய்ததா போலீஸ் கிட்ட உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆஷிஷ் தான் இந்த கொலையை செய்திருக்காருன்றது அந்த கிராம மக்கள் கிட்டையும் அவருடைய உறவினர்கள் கிட்டையும் நட்பு வட்டாரங்களையும் பெருமளவுல அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஆஷிஷ்க்கு 16 வயதே ஆகிறதால இவரால எப்படி 3 கொலைகளும் செய்திருக்க முடியும்ன்ற கேள்வி எல்லோருடைய மனதிலையும் எழ ஆரம்பிச்சது. மறுபுறம் தொடர்ந்து ஆஷிஷ் கிட்ட விசாரணை நடத்தினதுல இவரு அந்த கிராமத்தை சேர்ந்த அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெண்ணை காதலிச்சதா தெரிவிச்சிருக்காரு. அந்த இளம் பெண்ணும் ஆஷிஷ காதலிச்சுட்டு வந்ததா தெரிவிச்சிருக்காரு. இருவருக்குள்ளயும் காதல் ஏற்பட்டு நாளுக்கு நாள் அவங்களுடைய காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இப்படியே இருவரும் சேர்ந்து சில மாதங்கள் காதலிச்சுட்டு வந்த நிலையில ஆஷிஷோட வீட்டுக்கு அவருடைய காதல் விவகாரம் தெரிய வந்திருக்கு. அதே சமயம் அந்த பெண் வீட்லயும் ஆஷிஷோடைய பெற்றோர்கள் இருவருமே அந்த பெண் வீட்டார்கள் கிட்ட காதல் விவகாரங்களை தெரிவிச்சிருக்காங்க. இதனால இவரை காதலிச்சுட்டு வந்த இளம் பெண்ணுடைய வீட்ல அந்த பெண்ணுக்கு கட்டுப்பாடுகளை விதிச்சதோட மட்டும் இல்லாம ஆஷிஷையும் எச்சரிக்கை விட்டதா சொல்லப்படுது. இதனால ஆஷிஷ் வீட்லயும் அந்த பெண்ணுடைய வீட்லயும் பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இவரோ அந்த பெண்ணை திருமணம்
திருமணம் செஞ்சு வாழணும்ன்ற எண்ணத்துல அந்த பெண்ணை சந்திச்சு பேசுறதையும் பழகிறதையும் தொடர்ந்துகிட்டே வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் ஆஷிஷ் வீட்ல இருந்து அவருடைய வீட்ல இருந்து காதலுக்கு பலத்த எதிர்ப்பு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல அந்த பெண் வீட்லயும் இருவருடைய காதலுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சதால அந்த இளம் பெண் இவரை சந்திக்க முடியாம பழக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதனால மன உளைச்சல் ஏற்பட்ட ஆஷிஷ் தொடர்ந்து வீட்ல சண்டைகளும் பிரச்சனைகளும் செய்து வந்திருக்காரு. ஆனா ஆஷிஷோடைய அம்மா அப்பா அவருக்கு 16 வயதே ஆகிறதால அவருடைய காதலுக்கு முட்டுக்கட்டையா இருக்காங்க. இதனால மன உளைச்சலும் மன விரக்தியும் அடைஞ்ச ஆஷிஷ் அவருடைய குடும்பத்தார்கிட்டயே பேசுறத தவிர்த்துக்கிட்டு வந்திருக்காரு. அதே சமயம் ஆஷிஷோடைய அம்மா அப்பா கொஞ்ச நாட்கள்லயே ஆஷிஷ் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார் என்ற எண்ணத்துல இந்த விஷயத்தையே சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. இந்த சூழல்ல தான் நாளுக்கு நாள் ஆஷிஷோடைய கோபமும் வெறுப்பும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு முறையும் திருமணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் ஆஷிஷோடைய அம்மா அப்பா அவருடைய மூத்த சகோதரர் திருமண பிறகுதான் இவருக்கு திருமணம் செய்து வைக்க முடியும்ன்றத தெளிவா சொல்லி இருந்திருக்காங்க. இதனாலேயே அவருடைய அண்ணனான ராம்ஷி மேலையும் இவருக்கு வெறுப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. அவருடைய கோவத்தையும் வெறுப்பையும் குடும்பத்தார்கிட்ட காட்டாமலேயே எப்போதும் போல குடும்பத்தார்கிட்ட இயல்பாவே பழகிட்டு வந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் அவரு தன்னோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச இந்த குடும்பத்தையே கொலை செய்யணும்ன்ற திட்டத்தை போட்டு இருக்காரு. அப்படி குடும்பத்தார்கள் இறந்து போயிட்டா தன்னோட காதலுக்கு எதிர்ப்பு எதுவும் இருக்காதுன்ற எண்ணத்துல குடும்பத்தையே கொலை செய்யணும்ன்ற திட்டத்தை போட ஆரம்பிச்சாரு. இதற்கான சந்தர்ப்ப சூழல்ல எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஆஷிஷ்க்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த கிராமத்துல நடந்த கலை நிகழ்ச்சிக்காக குடும்பத்தோட கிளம்பி இருக்காங்க. அப்படி போற வழியெல்லாம் ஆள் நடமாட்டம் இல்லாம அந்த கிராமமே கலை நிகழ்ச்சிக்காக கூடி இருக்குன்ற விஷயத்த ஆஷிஷ் புரிஞ்சுக்கிறாரு. அந்த கிராமமே விருச்சோடி கலை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்க இடத்துல இருந்ததால இந்த நேரத்தை தான் பயன்படுத்திக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதுக்கு ஏத்தாற் போல அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற மூவருமே கலை நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னதாவே வீட்டுக்கு கிளம்புறதா ஆஷிஷ் கிட்ட சொல்லிருக்காங்க. ஆஷிஷும் கலை நிகழ்ச்சி முடிச்சதுக்கு பிறகு தானே வீட்டுக்கு வர்றதா குடும்பத்தார் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இந்த சூழல்ல தான் அவருடைய அண்ணனும் அப்பா அம்மாவும் வீடு திரும்பின கொஞ்ச நேரத்திலேயே ஆஷிஷ் கலை நிகழ்ச்சியை விட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு வீட்டுடைய வாசல் பகுதியிலேயே அவருடைய அம்மாவும் அப்பாவும் கட்டில்ல படுத்துட்டு இருக்கிறத பாத்திருக்காரு. அப்படி அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட ஆஷிஷ் கத்தியாலேயே அவங்களுடைய தொண்டை குழிய அறுத்திருக்காரு. அதே சமயம் அவங்க கத்தி எங்க கூச்சலிட போறாங்கன்ற எண்ணத்துல அவங்களுடைய வாய இறுக்கமா பிடிச்சுதான் அவங்களுடைய தொண்டை குழிய அறுத்திருக்காரு. அவங்க அம்மாவை கொலை செய்த பிறகு அவங்களுடைய அப்பாவையும் அதே போல கொலை செய்திருக்காரு. இருவரும் இறந்து போயிட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட ஆஷிஷ் அங்க இருந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அந்த சமயம் ஆஷிஷோடைய மூத்த சகோதரர் படுக்கை அறையில ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரையும் வாய பகுதிய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு தொண்டை குழிய கத்தியாலேயே அறுத்திருக்காரு. அந்த சமயம் ஆஷிஷோடைய மூத்த சகோதரர் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போராட்டங்களை நடத்தி தான் இறந்து போயிருக்காரு. 3 பேருமே இறந்து போயிட்டாங்கன்றத உறுதிப்படுத்திட்ட ஆஷிஷ் யாருக்கும் தெரியாம அந்த வீட்டை விட்டு வெளியாகி மறுபடியும் யாருக்கும் தெரியாம கலை நிகழ்ச்சியில போய் பங்கேற்கிறாரு. கலை நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்த ஆஷிஷ் யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கத்தி கூச்சலிட்டு அவருடைய நாடகத்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. குடும்பத்தார கொலை செய்யறதுக்காகவே ஆஷிஷ் 10 நாட்களுக்கு மேல அவர் யாருக்கும் தெரியாம ஒரு கத்திய பட்ட தீட்டிக்கிட்டே இருந்ததா சில ஊடகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழக்குல ஆஷிஷ் கலை நிகழ்ச்சியில இருக்கிற அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்து போயிருக்காருன்றதுக்கான மொபைல் சிக்னல் தரவுகள்ல இருந்து போலீஸ் கண்டுபிடிச்சதாலேயே ஆஷிஷ் மேல சந்தேகம் ஏற்பட்டு ஆஷிஷ் கிட்ட விசாரணைய நடத்திருக்காங்க. அவங்களுடைய இறுக்கமான விசாரணைக்கு பிறகுதான் ஆஷிஷ் தன்னோட குடும்பத்தை தான் கொலை செய்துட்டதா உண்மைய ஒத்துக்கிட்டாரு. இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணையில இருக்கிறதால முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கை பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன்.